மோமோஸ் பண்ணலாமா? நான் இது வரைக்கும் மோமோஸ் ட்ரை பண்ணதில்லை. இருந்தாலும் வீட்டில் நேரம் போகாமல் இருந்தனால ட்ரை பண்ணி பார்த்த ரெசிபி தான் இது. ஃபஸ்ட்டு வந்து மைதா மாவை உப்பு தண்ணி போட்டு நல்லா பிசைஞ்சு ஒரு சாஃப்டான மாவாக எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் வெஜிடபிள்ஸ் எல்லாம் வெட்டி வச்சுக்கணும். நான் வந்து பல்லாரி, அப்புறம் கேரட், அப்புறம் முட்டைக்கோஸ் இதெல்லாம் தான் எடுத்து வச்சுருந்தேன். இதெல்லாம் பொடி பொடியாக வெட்டிட்டு ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகுது மாதிரி நல்லா மிக்ஸ் கொடுத்துட்டேன். இதுக்கடையில் வீட்டில் யாரும் இல்லாததுனால எனக்கு ரொம்ப போர் அடிச்சது. அதனால் எனக்கு பிடிச்ச மூவி போட்டுகிட்டே வந்து வேலை பார்த்துட்டு இருந்தேன். வேலை செய்யறதும் தெரியாது. அப்புறம் நான் பீஃபில் தான் பண்ண போகிறேன். பீஃபை வந்து நல்லா வச்சு இஞ்சி உப்பு போட்டு வேக வச்சுட்டு மிக்சியில் ஒரு பல்ஸ் போட்டு எடுத்துகிட்டு அப்புறம் அடுப்பு ஆன் பண்ணி கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றி இந்த நம்ம வெட்டி வச்சுள்ள வெஜிடபிள்ஸ் இதெல்லாம் போட்டு நல்லா சாட்டே பண்ணிக்கணும். வெஜிடபிள் வந்து நல்லா வெந்துடக்கூடாது. கொஞ்சம் கடுக்கு முடுக்குன்னு இருந்தால் தான் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் வந்து பீஃபை நம்ம பொடிச்சு வச்சோம் இல்லையா, அதுவும் போட்டு மிக்ஸ் கொடுத்துட்டு நான் அன்றைக்கி வேறு எந்த பொடியுமே போடலை. சிக்கன் மசாலா மட்டும் போட்டிருந்தேன். சிக்கன் மசாலா, அதுக்கப்புறம் கொஞ்சமாக கெச்சப், அப்புறம் சோயா சாஸ் ஃபுல்லும் போட்டு மிக்ஸ் பண்ணி மல்லி இலையும் போட்டு எடுத்து வச்சோன்னா ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் மாவை வந்து நம்ம பரத்தி எடுக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பெரிய உருண்டையாக எடுத்துகிட்டு நல்லா வந்து விரித்து எடுத்துக்கணும். அப்போ வந்து நமக்கு சின்ன சின்னதாக பரத்தி சுடுறதை விட நம்ம வந்து இப்படி பெருசாக பரத்திட்டு அதில் வந்து கட் பண்ணி எடுத்துட்டோம்னா ஈஸியாக இருக்கும். இது கடையில் மூவி ஓடிட்டு தான் இருந்துச்சு. அப்போ தான் அந்த வேலை செய்ய இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருக்கும், வேலை செய்கிறது அந்த மாதிரியும் இருக்கும். நான் ஒரு சின்ன ஒரு மூடி எடுத்து ஒரு பெருசாக பரத்தின மாவை 4 பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் உள்ள ஸ்டஃபிங்கை வச்சு எனக்கு இந்த மோமோஸ் ஷேப்பு வந்து வராது, ஆனாலும் ஓகே ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு முயன்றால் முடியாதது எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. சரி எதுவும் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு கொஞ்சம் வரல. அதுக்கப்புறம் ட்ரை பண்ணி பார்த்து ஓரளவு ஷேப்பாக வந்துச்சு. ஓரளவுக்கு தான் வந்துச்சு, ரொம்ப பர்ஃபெக்டாக வரணும் அப்படின்லாம் கிடையாது. ஷேப்பாக முக்கியம், நமக்கு டேஸ்ட்டு தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஒரு விதமாக எல்லாமே பண்ணி வச்சுட்டேன். பரவாயில்ல, பார்க்க நல்லா தான் இருந்தது. அப்புறம் அடுப்பு ஆன் பண்ணி இட்லி தட்டு இருக்குல்ல, அதில் ஸ்டீம் பண்ணி ஒரு 5 நிமிஷத்துக்கு ஸ்டீம் பண்ணி எடுத்தோன்னா மோமோஸ் வந்து ரெடி. அது கூட வந்து நான் சட்னி அரைக்கலை, ஆனால் வந்து ஸ்பைசி கெச்சப் இருந்தது. அப்போ அது கூட வச்சு டிப் பண்ணி எடுத்து பார்த்தேன். டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஷேப்பு தான் கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தாலும் டேஸ்ட் வந்து நல்லா இருந்து வீட்லேயும் எல்லாருக்குமே பிடிச்சிருந்து. நீங்களும் ஒருக்கா ட்ரை பண்ணி பாருங்கள்.